தூத்துக்குடி மாவட்டம் ஆழ்வார் திருநகரியிலே பிறந்த அடியவர் நம்மாழ்வார். இவருடைய இயற்பெயர் மாறன். காரியாருக்கும் உடையநங்கைக்கும் விஸ்வக்சேனரின் அம்சமாக பிறந்த நாராயணனுடைய அடியவர். இவர் பிறந்தது முதற்கொண்டு கண்களை திறவாமலும் பால் அருந்தாமலும் இருந்தார். இதனால் பெற்றோர்கள் வருத்தப்பட்டு திருப்புலி என்று சொல்லக்கூடிய புளிய மரத்தடியிலே தூளி கட்டி விட்டு சென்று விட்டார்கள். இவர் அந்த மரப்பொந்தினுள் சென்று 16 ஆண்டுகள் தவம் இயற்றினார். அப்பொழுது மதுரகவியாழ்வார் ஸ்தல யாத்திரை புறப்பட்டிருந்தார். அயோத்தியிலிருந்து பார்க்கும் பொழுது ஒரு ஒளி தென்பட்டது. அந்த ஒளியை நோக்கி வந்து கொண்டிருக்கும் பொழுது இவர் இந்த புளிய மரத்தடியின் பொந்துக்கு அருகில் வந்து நின்று கொண்டு கேட்டாராம். செத்ததின் வயிற்றில் சிறியது பிறந்தால் எத்தை தின்று எங்கே கிடக்கும் என்ற வார்த்தைக்கு அத்தை தின்று அங்கே கிடக்கும் என்ற அருள் வார்த்தையை சொல்கின்றார். இவர் வேதம் தமிழ் செய்த மாறன் என்று அறியப்படுகின்றார். திருவிருத்தம், திருவாசிரியம், திருவாய்மொழி, பெரிய திருவந்தாதி என்று சொல்லக்கூடிய அற்புதமான 4 வைணவ பிரபந்தங்களை இயற்றிய மகான். இவை ரிக், யஜுர், சாம, அதர்வன என்ற வடமொழி வேதத்தின் சாரமாக இந்த இலக்கியங்கள் அறியப்பட்டன. கிட்டத்தட்ட 1296 பாசுரங்கள். இவை 3ஆம் மற்றும் 4ஆம் ஆயிரத்திலே வரும். 4000 திவ்ய பிரபந்தத்திலே. வைணவத்திலே ஆழ்வார் என்று சொன்னால் அது நம்மாழ்வாரை மட்டுமே குறிக்கக்கூடிய அற்புதமான வார்த்தை. 12 ஆழ்வார்களிலே ஒருவர் விஸ்வக்சேனரின் அம்சமாக பிறந்தவர். விஸ்வக்சேனர் என்பது நாராயணனுடைய படை சேனாதிபதி. உண்ணும் சோறு, பருகும் நீர், தின்னும் வெற்றிலை எல்லாம் கண்ணன் எம் பெருமான் என்றென்றே கண்கள் நீர் மல்கி மண்ணினுள் அவன் சீர் வளமிக்க அவனோர் வினவி தின்னமென் இளமான் போகும் ஊர் திருக்கோளூரை என்ற அற்புதமான பாசுரத்தை இயற்றிய அடியவர். ஜெய் ஸ்ரீமன் நாராயணா.